ரயில்வேவோட டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 2026 நீங்க ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல இந்த கிரேட் 1 சிக்னல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டவுட் ரெண்டு தான். ஒண்ணு, சார் இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டேன், ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். பட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அண்ட் எவ்வளவு நான் மார்க் எடுத்தா என்னால வந்து நான் கிளியர் பண்ண முடியும், இந்த டவுட் ஸ்டூடெண்ட் மத்தியில எப்போதுமே இருக்கும். அதுக்கான ஒரு பக்காவான கிளாரிட்டி வீடியோ தான் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போனாலும் நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? கிரேட் 1 சிக்னல் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. 323 வேகன்சி போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வேகன்சி அப்படிதான் சொல்லுவேன். 323 ஆல் ஓவர் இந்தியா, நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல போன வருஷம் பாருங்களேன், போன வருஷம் வெறும் 183 வேகன்சி. ஆல் ஓவர் இந்தியா கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு ஓகே, நல்ல வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க தயார் பண்ணணும்ல, ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல, அதுக்குதான் இதை நான் சொல்றேன். இப்ப இதுல 2026 சென்னை ஜோன் நிறைய பேர் என்னன்னா நம்ம சென்னை ஜோன் தான் கொடுப்போம், இது இல்லாமலும் நிறைய ஜோன் வந்து கொடுக்கலாம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில ஜோன்ல பார்த்தேன் அதிக வேகன்சி இருக்கு, நான் அதுக்கு அப்ளை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரல. தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ரிமெம்பர் பண்ணுங்க, நிறைய ப்ரீவியஸ் இயர், அதாவது 2024 கட் ஆஃப் செக் பண்ணுங்க, 2025 கட் ஆஃப் செக் பண்ணுங்க. எவ்வளவுதான் வேகன்சி அதிகமா இருந்தாலும் அந்த வேகன்சிக்கு ஏத்தாப்புல என்னன்னா கட் ஆஃப்மே அதிகரிக்கும். அதனால எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா சென்னை ஜோனுக்கு கொடுங்க. என்னதான் வந்து இதுல வேகன்சி இங்க பாருங்களேன், கிரேட் 1 சிக்னலுக்கு இந்த வருஷத்துல வந்து 19 வேகன்சி இருந்தாலும் ஓரளவு வந்து என்னன்னா நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா கிளியர் ஆகும். இல்ல சில ஜோன் பார்த்தேன், அதாவது பெங்களூர் பார்த்தேன், இல்ல வந்து மும்பை ஜோன் பார்த்தேன், அதிக வேகன்சிஸ் நீங்க அதுக்கு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்கும், இது நீங்க என்னன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப சில ஸ்டூடெண்ட்டுக்கு இதுக்குமே வந்து சார் ஓகே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அப்ளை பண்ண போறேன், பட் இது கன்ஃபியூஷன் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட் டவுட்டா இருக்கும், நான் குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்குள்ளே கேட்டுக்கலாம். இந்த இதுல முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். பிஎஸ்சில காம்பினேஷன் ஆஃப் இதுல, அதாவது இந்த இதுக்கு பேசிக் ஸ்ட்ரீம், இதோட காம்பினேஷன்ல நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, 3 வருஷம் டிப்ளமோ வந்து இதை சொல்லப்பட்ட ஸ்ட்ரீம்ல நீங்க முடிச்சிருக்கீங்க, இல்ல காம்பினேஷன் இருக்க மாதிரி முடிச்சிருந்தீங்க. காம்பினேஷன் மீன்ஸ் வந்து இப்ப எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னன்னா கம்பைன் ஸ்ட்ரீம், அதெல்லாம் எலிஜிபிலிட்டி வரும். அதுதான் சொல்றேன், அதான் கம்பைன் ஸ்ட்ரீம். டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஇ பிடெக்ல இன்ஜினியரிங்ல இந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ&ஐ முடிச்சிருக்கீங்க, இசிஇ முடிச்சிருக்கீங்க, ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்களாம் என்ன பண்ணணும்னா எலிஜிபிளா வரும். ஸோ எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தெளிவா பார்த்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ரைட். இப்ப என்னதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா இது வந்து ஒன் ஆஃப் த வந்துன்னா பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்து 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ண போதும் உங்களால என்ன பண்ணலாம் ரயில்வேல வந்து எம்ப்ளாயா போயிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலா வந்து ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. என்ன மாதிரி வந்து வேக்கன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கட் ஆஃப் வருது, என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன அளவுக்கு காம்படிஷன் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண போகும்போது ரொம்ப ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சும்மா நான் இந்த எக்ஸாம் போறேன் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு அங்கங்க கால் வைக்காதீங்க. ஒரு சைடு ஃபோக்கஸ் பண்றீங்களா, ரொம்ப டெடிகேட்டடா என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ் வைங்க. அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரயில்வேல நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயும் போயிட்டு நான் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரைட்டா? சிலபஸ் அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால டெடிகேட்டடா ஒன்ன சூஸ் பண்ணுங்க. எஸ், இது எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, நான் என்னால ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா இதை வந்து நீங்க கொடுக்கலாம். இப்ப 2024 டெக்னீஷியன் கிரேட் 1ல எவ்வளவு பாருங்களேன், கட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூஆர்கே 61 தான், ஓபிசிக்கு 59 தான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அல்வா மாதிரி. 2024 எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், இந்த லைன்ல இருந்தவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இது வந்து நினைச்சுக்கலாம். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் வேக்கன்சிமே வந்து ஒரு 40+ வேக்கன்சி இருந்தது சென்னை ஜோனுக்கு. பட் அதே இது 2025 சென்னை ஜோனோட வந்து என்னன்னா கட் ஆஃப் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நான் இது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கிளாஸ் 4 இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதோட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாருங்களேன் யூஆர் ஆல்மோஸ்ட் இந்த சேம் தான், சிங்கிள் டிஜிட் வேக்கன்சி தான் வந்து சென்னை ஜோனுக்குமே 2025 இருந்தது, இதுக்குமே கிளாஸ் 4க்குமே அவ்வளவுதான் இருந்தது. ஸோ அதுல அதோட கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆருக்கு 77, ஓபிசிக்கு 73, ரைட்டா? ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு நீங்க பாத்துக்கலாம். ஸோ என்ன சொல்ல வார அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ஆனது எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு ரெண்டு, ஒன்னு வேக்கன்சி எந்த அளவு இருக்கோ அந்த பொறுத்த வரும், இன்னொன்னு காம்படிஷன்.
இது ரெண்டை பொறுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, காம்படிஷன் மீன்ஸ் வந்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட், அதை சொல்ல வரேன். காம்படிஷன்ஸ் இருக்குன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோட வந்து என்னன்னா அந்த அப்ரோச், அவங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் வாங்குறாங்க, இது எல்லாமே பொறுத்தா என்னன்னா கட் ஆஃப் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி 2024 கட் ஆஃப் கம்மியா இருந்திருக்கு. பட் 2025 கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அப்போ உங்களோட உங்களோட நீங்க ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அப்படின்னா, உங்களோட எய்ம் என்னதான் இருக்கணும். இன்னும் நம்ம சிலபஸ் பார்க்கல, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படின்னு உங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். மினிமம் டார்கெட், இந்த ஸ்கோர் நீங்க மினிமம் எடுக்கணும். இந்த ஸ்கோர் உங்களால எடுக்க முடியல, தயவு செய்து என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு யூஸ்மே இல்லை. ஏன்னா நம்மளே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட்டா, ஒரு உள்ள வாரீங்க, ஒரு எக்ஸாம்குள்ள ப்ரிப்பேர் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷம் அதுக்குள்ள இழுத்து போயிடும். அதனால என்ன பண்ணா, தேவையில்லாம எனக்கு ஸ்கோர் வர மாட்டுது அப்படின்னா தயவு செய்து வேற எக்ஸாம் பாருங்க. மினிமம் டார்கெட் இது வந்து இருக்கணும். சேஃப் ஸ்கோர் 75 இருக்கணும். சேஃப் ஸ்கோர் 75 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க கிளியர் பண்ணுவீங்க. பெஸ்ட் டார்கெட், இப்ப இந்த ஸ்கோர் பெஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க எடுக்கிறீங்க. ஒவ்வொரு கேட்டகரி போகுது, அந்த கேட்டகரியில இருக்கிற ஸ்கோர்ல நீங்க இவ்வளவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையை வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த இது நீங்க என்ன பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த இதை எடுக்கிறதுக்காக தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எஃபர்ட் வந்து போட போறீங்க. அந்த எஃபர்ட் எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சிலபஸ் தான். சிலபஸ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டினை வந்து செக்ஷனா வந்து பிரிச்சிருவாங்க. 5 செக்ஷன் மொத்தம் என்ன இருக்குன்னா கிரேட் 1 செகண்ட்ல இருக்கும். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வரும். ரீசனிங்ல 15 கொஸ்டின்ஸ் வரும். கம்ப்யூட்டர்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். மேத்தமேட்டிக்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வரும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 35 கொஸ்டின். இதுலயும் உங்களுக்கு தெரியும் எதுக்கு நான் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுக்கு எதுக்கு கொடுக்கணும், கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுங்க. எதுக்கு கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ற கம்மியா இருக்கும், நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா முடிச்சலாம், அதுக்காக சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேத் கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஜென்ரல் அவேர்னன்ஸ் கொடுக்கணும். அடுத்து ரீசனிங். ஏன் நான் ரீசனிங் கடைசியில சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரீசனிங் என்ன பண்ற கான்செப்ட் தான். மேத்துக்கும் ரீசனிங் கான்செப்ட் தான். ஓரளவு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு என்ன ஸ்கோர் வந்துடும். பட் மிச்சம் இருக்கிற டாபிக் ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து என்னன்னா படிக்க நிறைய இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். கம்ப்யூட்டருமே வந்து இம்பார்ட்டன்ட், அதிகமா என்ன பண்ணா கவனம் கொடுத்து படிக்கணும். அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்கு நெகட்டிவ் 1/3 போகும். 1/3 0.33 மார்க் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெகட்டிவ்ல வந்து எடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ற இடத்துல ஒட்டி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, டீடைல் சிலபஸ் ஆக்சுவலி என்னன்னா டீடைல் சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு தெரியணும்ல. இதுதான் டீடைல் சிலபஸ் டெக்னீஷியன் கிரேட் 1 செகண்ட்ல கொடுத்தது. இப்போ இதுல ஒவ்வொன்றையும் நான் தனியா எடுத்து சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறது பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன். இதுல எதை எதை நான் கவர் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அஸ் அ டீச்சரா நான் என்னென்ன டாபிக் உங்களுக்கு நான் கவர் பண்ணுவேன், எது கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் என்டையரா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் டீச் பண்ணிட்டேன். அடுத்து பேசிக் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்னன்னா கவர் பண்ணிட்டேன். ஜென்ரல் அவேர்னன்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டேன். ஸோ எந்த டாபிக் நான் எடுக்கலன்னா ரீசனிங் நான் எடுக்கல, மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கல. ஸோ எதுக்கான நான் ஒரே ஒரு ஆள் தான். ரைட்டா, எல்லா சப்ஜெக்டும் நான் கை வச்சுன்னு வச்சுக்கலாம். என்னால ஃபோக்கஸ்டா எதுக்குமே என்ன பண்ண முடியாது. இன்டெப்த் வந்துன்னா ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் ஸோ நான் ஃபோக்கஸ் பண்றது வந்துன்னா என்டையர் வந்துன்னா ஜிகே பார்ட் அப்படின்னு சொல்றது. சயின்ஸு, கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னன்ஸ் என்னோட பொறுப்பு. நீங்க டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் ப்ரிப்பேர் பண்றீங்க, இந்த 3 டாபிக்கையும் உங்களுக்கு தரவா என்ன பண்ணிடுவேன்னா கவர் பண்ணி வந்து நான் கொடுத்துருவேன். அது எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன நான் கவர் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி நான் டீச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்து சொல்றேன். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் இதுதான் சிலபஸ். ரைட்டா, டீடைல் சிலபஸ்ல இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப இதுல நல்லா கவனிங்களா, என்னென்ன டாபிக் பாருங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கா, இது நம்ம எங்க லேர்ன் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டரோட சிலபஸ் இதுதான். ஸோ இந்த என்னன்னா 7 டாபிக் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்காக நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர் எங்க லேர்ன் பண்ணணும்னா செகண்ட் டாபிக்ல லேர்ன் பண்ணும், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்களேன், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இதுவும் எதுல அப்படின்னு பார்த்தோன்னா அதே தான், செகண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ்ல லேர்ன் பண்ணுவோம். அடுத்து வாங்க, ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு, நெட்வொர்க்கிங் இருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யுனிக்ஸ், லினக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஒவ்வொன்றா கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல லேர்ன் பண்ணுவோம். நெட்வொர்க் பொறுத்தளவுக்கு நெட்வொர்க்ல வந்து ஸோ நெட்வொர்க் டிவைஸ், டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ், டோபாலஜி, ப்ரோட்டோகால்ஸ் இதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பாருங்களேன், அடுத்து எம்எஸ் ஆஃபீஸோட வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எம்எஸ் ஆஃபீஸ் எதுல வரும்னா அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கா, இதுல ஃபேக்ட் எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்டு, அதே மாதிரி ஃபவுண்டர் அப்ரிவேஷன்ஸ், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், டெர்மினாலஜி இது எல்லாமே என்னன்னா
என்டையர் எம்எஸ் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டதா, அதாவது மைக்ரோசாஃப்டோட வந்துன்னா என்னென்ன இருக்கு, எக்ஸல் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்கு, இதை பத்தி என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும். டேட்டா ரெப்ரஸன்டேஷன் என்பது இந்த பைனரி, டெசிமல், ஆக்டல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு அதிகமா இதுல இருந்து கேட்பாங்க, அந்த டேட்டா ரெப்ரஸன்டேஷன் வந்து கேட்பாங்க. இது ரொம்பவே டெப்தா லேர்ன் பண்ணணும். அடுத்து இன்டர்நெட், இமெயிலு, வெப்சைட்டு, வெப் ப்ரௌசரு, கம்ப்யூட்டரோட வைரஸ். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட, நல்லா கவனிங்க. ஸோ கம்ப்யூட்டரோட வைரஸ் எல்லாமே இந்த சைபர் செக்யூரிட்டின்ற இருக்க இதுல படிப்போம். இன்டர்நெட் பத்தி வந்து கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, அங்க கொடுத்த டீடைல் சிலபஸ் எல்லாமே நான் ப்ராப்பரா என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட சிலபஸ்ல கவர் பண்ணிட்டேன். நான் சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப இதுல எதுக்கு சார் வெயிட்டேஜ் கொடுக்கணும்? பேஸ் ஆன் ப்ரீவியஸ் இயர் 2024 அண்ட் 25ல எதுக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்களோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நம்ம கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்ட்ல 3ல இருந்து 4 கொஸ்டின் வரும். எம்எஸ் ஆஃபீஸ்ல 3 கொஸ்டின், ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்துல 2ல இருந்து 3 கொஸ்டின். இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டன்ட். இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்து பார்த்துக்கலாம். மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், கம்ப்யூட்டர் வைரஸ் அண்ட் செக்யூரிட்டி, நம்பர் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர். இது என்னன்னா இதுதான் டாபிக். இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரேட் 1 சிக்னல கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட். இப்ப என்டையரா உங்களுக்கு எப்படி எடுப்பேன்னா இந்த மாதிரி தான் கிளாஸஸ், என்னோட கிளாஸஸ் வந்து இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் மட்டும் கொடுக்க மாட்டேன், தமிழ்லயுமே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா என்ன பண்ண முடியும்னா லேர்ன் பண்ண முடியும். அடுத்து வாங்க, ரொம்ப ப்ரையாரிட்டியான டாபிக்கே வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். ரைட்டா? இதுல என்ன டாபிக் பாருங்க, பிசிக்ஸோட ஃபண்டமெண்டல் சொல்லிட்டாங்க. இது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க்கு, பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், எலக்ட்ரிக்கோட சார்ஜ், ஃபீல்ட் அண்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட், கண்டக்டர், நான் கண்டக்டர் இன்சுலேட்டரு, ஓம்ஸ் லா அண்ட் லிமிட்டேஷன், ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் அண்ட் பேரல் ஆஃப் த சர்க்கியூட், ஸ்பெசிஃபிக்கான ரெசிஸ்டன்ஸ், ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக்கோட பொட்டன்ஷியல், எனர்ஜி, பவர், அது வந்து வாட்ல சொல்லுவோம். ஆம்பியர் லானா என்ன, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் சார்ஜர் பார்ட்டிக்கல் அண்ட் லாங் ஆன ஸ்ட்ரைட் கண்டக்டர். ரொம்ப 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 கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். உங்களுக்கு அழகா நான் என்ன பண்ணிருப்பேன்னா டீச் பண்ணிருப்பேன். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனா என்ன, ஃபாரடே லானா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரானிக் அண்ட் மெஷர்மெண்ட், பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக்கோட மெஷர்மெண்ட், மெஷரிங் சிஸ்டம் அண்ட் பிரின்சிபல், ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் மெத்தடு, கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், எல்சிடி, எல்இடி பேனல் அண்ட் டிரான்ஸ்டியூசர். ஸோ இதுதான் வந்து என்ன டீடைல் வந்து நம்ம பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட சிலபஸா இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து படிக்கும் போது என்ன படிப்போம்னா பிசிக்ஸோட இந்த டாபிக் தான் என்ன பண்ண போனா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுவோம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் கிளாஸஸ் மீன்ஸ் என்னன்னா 2 பார்ட்டா கவர் பண்ணிருப்பேன், அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். கிராவிடேஷன்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவர், இது எல்லாமே இங்க இருக்கிறதா. இங்க எல்லாத்தையும் இருக்கிறத வச்சுதான் கம்பைன் பண்ணி என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து மோஷன், அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் 2 பார்ட் வரும். மேக்னட்டிசம் மட்டும் வந்து 4 பார்ட் வரும். ஏன்னா இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இதுல நிறைய கான்செப்ட் வந்து மேக்னட்டிக் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ மேக்னட்டிக்கோட இந்த மூவிங் பார்ட்டிகல் அண்ட் வந்து லாங் ஸ்ட்ரைக் கண்டக்டர், இது நிறைய கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபிளக்ஸ், மேக்னட்டிக் ஃபீல்ட்னா உங்களுக்கு என்ன தெரியணும், அதே மாதிரி மேக்னட்டிக் இண்டக்ஷன், அது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எதை லேர்ன் பண்ணுவோம், இந்த மைக்ரோ ப்ராசஸரு, மைக்ரோ கண்ட்ரோலரு, 8051, இதை பத்திலாம் என்ன பண்ணுவோம் நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால என்டையர் நம்ம கிரேட் 1 செகண்ட்லுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா பிசிக்ஸோட ப்ரிப்பேர் பண்ண போறது, அதாவது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்னன்னா இந்த 8 டாபிக் தான். இதான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இதுக்கான சோர்ஸ் எல்லாம் எங்க சார், ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்குன்னு சொல்றீங்களா, எது சார்? என்சிஆர்டி. ஏன்னா கொஸ்டின் என்சிஆர்டில தான் எடுப்பான், என்சிஆர்டி வச்சு தான் வந்து கேட்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்டையரா, அதாவது நான் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் கிளாஸ் எடுக்கும்போது இப்போ நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னா இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். தூய தமிழ்லையும் எனக்கு வராது அண்ட் ரொம்பவும் வந்து இங்கிலீஷ்லயும் வராது. நார்மலா பேசுற மாதிரி என்ன பண்ணுவேன்னா நான் கிளாஸ் எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அனிமேஷன் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனாலதான் சொல்லிக்கிறேன். ரைட். இப்ப உங்களுக்கு என்டையரா பிசிக்ஸோட டாபிக் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருப்பேன், இந்த 12 டாபிக் எடுத்திருப்பேன். இந்த 12 டாபிக் என்ன பண்ணனா படிக்க தேவை கிடையாது. ஏன்னா லைட் ஆப்டிக்ஸ், அதே மாதிரி வேவ்ஸ், இதெல்லாம் என்ன கேட்க மாட்டாங்கன்னா
கிரேட் ஒன்ஸ் என்ன கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றேன்னு இது எல்லாத்தையும் நான் ஒமிட் பண்ணிட்டு எது படிக்கணுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா டாபிக்கும் நான் அட்டாச் பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் உட்காந்து நீங்க படிக்கக்கூடாது. எது நம்ம டாபிக் சிலபஸ்ல இருக்கோ அதை மட்டும் தான் படிக்கணும். அதுக்காக சொல்லிக்கிறேன். ரைட். இதுல வெயிட்டேஜ் பாருங்க. இதுல வெயிட்டேஜ் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஃபண்டமெண்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டின் வரும். எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ல இருந்து 4ல இருந்து 5 கொஸ்டின். ஓம்ஸ் லா நெட்வொர்க் தியரில இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின். மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின். மேக்னட்டிசம் எலக்ட்ரோ மேக்னட் இண்டெக்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின். மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் பேசிக் லெவல்ல தெரிஞ்சா போதும். ரொம்ப டெப்த் போன அவசியம் கிடையாது. இதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எல்இடி எல்சிடி இருக்கு பாத்தீங்க, அதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின். பேசிக்கா இருக்கிற பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஹீட் ஒர்க் எனர்ஜி பவர்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் 1ல இருந்து 2 கொஸ்டின். சில ஸ்டூடெண்ட் டவுட் எல்லாம் சார் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து பிசிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்களே மறுபடியும் கேட்பானா, எஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது. அடுத்த டிரான்டியூசர் சென்சார் எல்சிடி எல்ஜிடில இருந்து ரொம்ப ஃபேக்சுவலா கேட்பாங்க. இதுல இருந்து என்னன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுதான் டாபிக் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது, அதனால இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, அடுத்து அடுத்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 10 கொஸ்டின் தான் கேட்க போறான். ஆனா நீங்க இதுல ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எக்கச்சக்கமா இருக்கும். நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர், இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ், இந்தியன் எக்கானமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல இருந்து நல்லா பாருங்களேன், இதை போன வருஷம் கேட்டது 2025 கேட்ட கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். பினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷன்ல பினான்ஸ் கமிஷனோட வந்துன்னா அது வந்து சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கோல் அப்ரைசிங், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹிஸ்டரியில வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து இந்த அப்ரைசிங் சம்பந்தப்பட்ட லேர்ன் அது ரிலேட்டடா வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அடுத்து பாருங்களேன், இது சம்பந்தப்பட்ட கிளாசிக்கல் மியூசிக்கோட கரண சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல. அடுத்து ஃபோக் மியூசிக் ட்ரெடிஷன் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம் எக்கானமி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பீக்கன் அதோட வந்து ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. இது ஜியோகிராஃபில இந்தியன் ஜியோகிராஃபில வந்து இந்தியாவோட பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு சொல்லி லேர்ன் பண்ணோம். அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், அதாவது கிரிக்கெட்டர் சம்பந்தப்பட்ட வந்து 50 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுது 2025. இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால வந்து சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எதுக்காக நான் சொல்ல வாரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ் டாபிக் பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் டாபிக்ல இதுக்கு பொறுத்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஜியோகிராஃபி நம்ம தெரிஞ்சிருக்கணும், பாலிட்டி தெரிஞ்சிருக்கணும், எக்கானமி தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்குன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்பந்தப்பட்ட லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் கரண்ட் அஃபேர் வந்து லேர்ன் பண்ணணும். இதுதான் ஏன்னா ஸோ கேட்க போறது 10 கொஸ்டின் தான், பட் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது, லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க் நம்ம இம்பார்ட்டன்ட். ரைட்டா? கவலைப்படாதீங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி மைண்ட் மேப்பா என்ன என்ன பண்ணுன்னா ரெடி பண்ணேன். ஸோ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி எல்லாமே இந்த மாதிரி மைண்ட் மேப்பா வச்சு அந்த மைண்ட் மேப்பை ரொம்ப டெப்தா உங்களுக்கு வந்து நான் கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நீங்க சொல்றது புரியல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இந்த டெமோ கிளாஸஸ் மட்டும் ஒரு வாட்டி பாருங்க, நான் என்ன மாதிரி டீச் பண்ணுன்னு உங்களுக்கே வந்து புரியும். இதே மாதிரி தான் என்ன இருக்குன்னா என்டையர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் கொண்டு போகும். பட் சயின்ஸ் மட்டும் இன்டெப்தா இருக்கும். அதை வந்து என்னன்னா தனியா கான்செப்ட் மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். சரி, முக்கியமானது கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கேன். டெய்லி நான் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபா நான் அட்டாச் பண்ணேன். அதோட சேர்த்து டெஸ்ட்டுமே இருக்கு. கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்க அதை பார்த்தாவே போதுமானது. ரொம்ப வந்து என்னன்னா மூழ்கி போகாதீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் படிக்க போகணும்னு வச்சுக்கலாம், ரொம்ப டெப்தா போனா படிக்க படிக்க போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேட்க போறது 10 கொஸ்டின் தான். அந்த 10 கொஸ்டின்ல 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர் வரும். ஸோ அதுக்கே தேவையானது மட்டும் பார்த்தா போதும். ஒரு ஸ்டாண்டர்டா லேர்ன் பண்ணுங்க. அதுக்குள்ள கேட்டா ஆன்சர் பண்ணுவோம், கேட்கல என்ன பண்ணுவோம்னா ஸ்கிப் பண்ணுவோம். லாஜிக்கலா ஆன்சர் பண்ண முடிஞ்சா லாஜிக்கா பார்ப்போம். ரைட்டா? ஸோ எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பேன். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு கரண்ட் அஃபேர் நான் தேவையில்லாம வந்துன்னா ரொம்ப சென்டென்ஸ் எஸ்ஐ பாரி வந்துன்னா எக்கச்சக்கமாலாம் வந்து கொடுக்க மாட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும் என்ன அழகா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுதான். சரி, இப்போ ஜென்ரல் அவேர்னன்ஸ் பாருங்களேன். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின். எதுக்கு வெயிட்டேஜ் பாருங்க. கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 to 12 மந்த்ஸ், அதாவது என்ன எப்ப நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போதோ அதுல இருந்து 6ல இருந்து வந்துன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணுனா படிச்சா போதும். 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின், ஹிஸ்டரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஜியோகிராஃபில ஒரு கொஸ்டின் வரும், எக்கானமில ஒரு கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு கொஸ்டின், ரயில்வே அண்ட் மிஸ்லினியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுதான் என்னன்னா
ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கேட்க போற டாபிக் இதுல இருந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே வரும். அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கரோனா சம்பந்தப்பட்டது, மியூசிக்கல் சம்பந்தப்பட்டது இது ரிலேட்டடா கேட்பாங்க. அதுவும் வந்து என்ன பண்ணா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது ஃபண்டமெண்டல் பேசிக்கா இருக்கிற டாபிக் எல்லாமே லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணிட்டு என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டேன். ஸோ நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கேன். இப்போ ஏதாவது ரயில்வே சம்பந்தப்பட்ட, எஸ்எஸ்சி சம்பந்தப்பட்ட, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது வந்து ஒரு அப்டேட் வருது, ஒரு நியூ நோட்டிபிகேஷன் வருதுன்னா எல்லாத்தையும் நான் இங்க வந்து கொடுத்துருவேன். ஸோ உங்களால என்ன பண்ண முடியும்னா கரெக்டா ஒரு புதுசா ஒரு எக்ஸாம் வருதுன்னா நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். நீங்க பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராப்பரா பேசிக் லேர்ன் பண்ண போறீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறீங்க, டெஸ்ட் வந்து எடுக்க போறீங்க. ஸோ இந்த பேட்டர்ல போகும்போது நல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு டெஸ்ட் எடுங்க. ஏன்னா டெஸ்ட் எடுக்கும் போது தான் உங்களை என்ன பண்ண முடியும்னா நீங்க உங்களே வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ புரியும் நினைக்கிறேன். சரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு டெக்னீஷியன் கிரேட் 1க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கலன்னா ஃபோன் நம்பர் 7871385142. சரி, என்னோட ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும்னாலும் அதுக்கான லிங்க்குமே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதனால லேர்ன் பண்ணும்போது என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். இப்போ அந்த பேசிக் கிளாஸஸ் ஸோ எல்லாமே எதில் இருக்குன்னா நான் ஆப்பில் தான் இருக்கு. ஆப் அண்ட் வந்து வெப்சைட்டில் இருக்கு. இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் லேப்டாப்ல யூஸ் பண்ணுங்க, அதனால நீங்கள் வெப்சைட் பார்த்துக்கலாம். இல்லை நான் ஃபோனில் படிக்கிறேன்னா நீங்கள் ஃபோனில் பார்க்கறதுக்காக என்ன அப்படின்னா ஆப் இருக்கு. ஸோ லிங்க் வந்து ஆப் அண்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு நான் என்டையரா டீச் பண்ற டாபிக் இதுதான். கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவேன் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ மேத் அண்ட் ரீசனிங் நான் எடுக்கல. ஏன்னா இதுக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கான பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுனால ஏதாவது ஒன்று மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் கைட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். என்டையர் கிளாஸஸ் வந்து என்னன்னா இதுல டெப்த்தா உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுல நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா வேற எந்த சோர்ஸும் பார்க்க தேவையில்லை. என்னோட சோர்ஸஸ் அவ்வளோ அக்யூரேட்டா என்னன்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. கிளாஸஸ் எல்லாமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 580 வரும். நீங்க 533 காமிக்கும், நீங்க பே பண்ணும்போது 580 பே பண்ணுவீங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.